ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் அவங்கவங்க வாழ்க்கைக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உயிர்களுக்கும் அந்தந்த உயிருக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அப்படின்னு மனமார இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை என்னோடய டெய்லி ரொட்டீன் தாங்க. ஒரு பாசிட்டிவான விலாகாக அங்கே கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4:10 ஆரம்பித்து பார்த்திங்கன்னா 5:10 அப்படிங்கும்போது தாங்க எழுந்திரிச்சிருந்தேன். எழுந்திரிச்சோன்னையும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு என்னோடய எப்பவும் செய்யக்கூடிய மெடிடேஷன்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன். சமையல் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு ஒரே யோசனையாகவே இருந்தது. பருப்பு சாம்பாரும் வச்சாச்சு, பச்சை பயிறு, ரசம் இந்த மாதிரி எல்லாமே வச்சு விட்டாச்சு. இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு அதுவும் ஒரு பக்கம் யோசனையாகவே ஓடிட்டு இருந்தது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நிலைவாசலுக்கு தீபம் ஏற்றணும். அந்த மாதிரி எப்பவும் போலயே அந்த வெள்ளிக்கிழமை வந்தாவே நிலைவாசலில் மஞ்சள்லாம் பூசி தீபமெல்லாம் ஏற்றணும் அப்படிங்கிற அந்த யோசனையும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புதன்கிழமை போல் எங்கள் சின்ன மாமனார் வந்து இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இறந்துட்டார் அப்படின்ட்டு. அவருக்கு 1 வருஷம் ஆகி வருஷாந்திரம்னு சொல்லுவாங்க எங்கள் இதில். அதுக்கு வந்து சாமி கும்பிடணும். அதுக்கு வந்து வீடெல்லாம் பூச வேண்டிய வேலை இருக்குங்க. ஃபுல்லாக வந்து ஒயிட் வாஷ், நம்ம வந்து பச்சை கலர் பெயிண்ட் இந்த வீட்டுக்குள்ளே மட்டும் ஒயிட் வாஷ் பண்ணணும். அந்த பெரிய வேலை இருக்குங்க. அதுதான் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இப்போவே ஆளாளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கா கொஞ்சம் இன்னுமே உடம்பு சரியில்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் சுத்தம் பண்ணி முடிக்கும்போது கொஞ்சம் தூசியெல்லாம் படிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் ஃபுல்லாக இது பண்ணும்போது என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயமும் இருந்துகிட்டே இருந்தது. அதுதான் இப்போதைக்கு என் மனசில் வந்து ஓடிட்டே இருக்குதுங்க. எப்படி இந்த வேலைகளையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்பவும் போலயே தீபமெல்லாம் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறேன். நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் மட்டும் ஒயிட் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அப்பா வந்து ஃபுல்லாக இந்த க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சு விட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அந்த உள்ளேருந்து எல்லா பொருள்களையெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் இனி வரப்போட வீடியோஸில் நான் வந்து ஆட் பண்ணுவேனா அப்படிங்கிறதும் தெரியல. ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாவது எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் வேலை வந்து ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு 2-3 நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வருமா என்னென்னு தெரியல. முடிஞ்சளவு ஒரு ஷார்ட்ஸாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேங்க. என்னோடய வீடியோஸ் வரலைன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டும் நிறைய பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா போக ஆரம்பிச்சிருக்கு. வேணி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து எனக்கு வந்து விலாகெல்லாம் போட்டாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து மளிகை கடைக்காரங்க தான். நான் வந்து மளிகை ஜாமானமெல்லாம் வாங்க போகும்போது பார்த்திங்க அப்படின்னா கேட்டாங்க. அப்புறம் பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னும் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி வேணியக்கா. அவங்க வந்து தொடர்ந்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே தான் இருக்கிறீங்க. உங்களோட அன்பான கமெண்ட்ஸ் எல்லாம் எப்போவுமே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுத்துட்டே தான் இருக்கும். எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லாருமே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் நான் வந்து நினச்சிக்கிறேன். அர்ஜுன் தம்பி, அதுக்கப்புறம் விஜய் அக்கா, அதுக்கப்புறம் வாசி தங்கச்சி, உடன்பிறப்பு, அதுக்கப்புறம் புஷ்பதி சிஸ்டர், அதுக்கப்புறம் ஆர்த்தி அக்கா, அதுக்கப்புறம் எஸ்கே கேமிங்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே, அப்புறம் ராஜி அக்கா, எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த கோலம் போடுறதே பார்த்திங்கன்னா இந்த கொஞ்ச நாளாக போட முடியல. சரின்ட்டு கோலமெல்லாம் தான் போட்டு விட்டுக்கிறேன். மஞ்சள்லாம் எதுவும் பூசலை. நாளைக்கு எப்படியும் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அப்படியே நான் வந்து கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு நேற்று மல்லிகைப்பூ லைப்ரரிக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்து கட்டிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா. நேற்று விலாகில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அந்த பூ தாங்க வச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்திருந்து அது வந்து நான் வந்து எங்கள் மச்சாண்டார் பொண்ணு அவளுக்கு கொஞ்சம் கொடுத்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கறது இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்து வைக்கும்போது நல்லா ஒரு மனமாக இருந்தது, சூப்பராக இருந்தது.
பெண்களுக்கு பூ பிடிக்காத பெண்கள் யாராவது இருக்க முடியுமா இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த மரச்செக்கு எண்ணெயில் தான் இன்றைக்கி தீபம் ஏற்றுறேன். எனக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்ததுங்க. நல்லா இருந்தது. ரொம்ப நேரம் பார்த்திங்க அப்படின்னா தீபம் நின்று எரிஞ்சிட்டு இருந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு உணர்வு இருந்தது. சூப்பராக இருந்தது. நான் பார்த்துட்டே என்னோடய வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வீட்டில் தட்டைப்பயிறு கொஞ்சம் இருந்ததுங்க. சரி அதை போட்டு விட்டுட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இருக்குது. சரி தட்டைப்பயிர்லேயே சாம்பார் மாதிரி வைப்பாங்க இல்லைங்களா? சாம்பார் எப்படி வைப்போமோ அதே மாதிரியே வைப்பாங்க. சரி அந்த மாதிரி இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் தட்டைப்பயிறு வேக போட்டுட்டு அரிசியையும் ஊற போட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த பூஜை வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மன நிறைவாக இருந்ததுங்க. எழுந்திரிச்சோன்னையும் என்னோடய வேண்டுதல்கள் மெடிடேஷன்ஸ் எல்லாம் அந்த அமைதியான நேரத்தில் வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் எக்ஸசைஸுமே இன்றைக்கி செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு அவங்க இன்றைக்கி இருந்துட்டாங்க. சரி இருந்துக்கு தம்பி, தலையெல்லாம் கொஞ்சம் சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சரி இருந்துக்கு தம்பின்னு சொல்லியாச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் செம்பருத்தி பூ பறிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே வீடியோ எடுக்கலைங்க. ரொம்பவுமே லேட் ஆகிடுச்சு. நான் பூஜை வேலைகளை முடிக்கிறதுக்கே 7:20 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சமைக்க போனேன். 8:20 அப்படிங்கும்போது சமைச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் தம்பி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்க வச்சாச்சு. மேடம் தான் பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி கிளப்பி விடணும். அவங்க அந்த ஸ்கூல் ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட எதையாவது ஒன்று சொல்லி ரெடி பண்ணி கடைக்கு போகலாம் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போவோம். ஆனால் இந்த ஸ்கூல் ட்ரெஸ் கொடுத்ததுனால பார்த்திங்க அப்படின்னா அதை போட்டாவே மேடம் நான் போக மாட்டேன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் இன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எதுவும் போடாமையே பார்த்திங்கன்னா கலர் ட்ரெஸ்ஸையே போட்டு விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மாகாளி அம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த மல்லிகைப்பூவுமே கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் வச்சு விட்டு பார்க்கும்போது அழகாக இருந்ததுங்க. தீபம் இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அழகாக எரிஞ்சிட்டு இருந்த மாதிரியான ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சமையல் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. சாப்பாடை வச்சு விட்டுட்டு அரிசி ஊற போட்டு தான் நான் மற்ற வேலைகளை செஞ்சிட்ருந்தேன் இல்லைங்களா, பூஜை வேலைகளை. அதனால் அரிசியை விசில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் நறுக்கிட்டு அதெல்லாம் வதக்கி விட்டுட்டு சாம்பார் தூளெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலேயே மூடி வச்சு நம்ம செய்யும்போது நல்லாவே வதங்கிடுது. அதுக்கப்புறம் சாம்பார் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தட்டைப்பயிறுமே கடைஞ்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா சாம்பார் ரெடி ஆயிரும். அதுக்குள்ளேயும் தம்பி பார்த்திங்கன்னா பாப்பா எந்திரிச்சு வந்துட்டாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு டீ வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் வேலையை முடிச்சிட்டோம். நேற்று முடிச்சிருந்தோம். நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா பீஸ் கூட கொடுத்துருந்தாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டயர்டாகவே இருந்ததுனால நான் பார்க்கல. சரி காலையில் ஒரு 8 மணிங்கும்போது சமையல் வேலை முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால 8:20 சமையல் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவை ரெடி பண்ணி விட்டுட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பாப்பாவை ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவளையுமே சாப்பிட வச்சாச்சுங்க. நைட்டு உருளைக்கிழங்கு குருமாவும் தேங்காய் சட்னியும் அரைச்சி தோசை சுட்டிருந்தேன். அந்த உருளைக்கிழங்கு குருமா மாவு எல்லாமே இருந்தது. அது கூட கொஞ்சம் தேங்காய் சட்னியை அரைச்சிட்டு தோசையாக சுட்டு அந்த உருளைக்கிழங்கு குருமா தேங்காய் சட்னி அது காலையில் செஞ்சாச்சு. இது மதியத்துக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த தட்டைப்பயிரில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் மாதிரி ரசம் அது மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சுருந்தேன். தம்பி நேரமே போயிடுவார் அப்படிங்கிறதுனால தான் செஞ்சுருந்தேன். ஆனால் போக முடியல, அதனால் சரின்னு விட்டாச்சு. இருந்தாலும் சமையல் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தோசை ஊட்டி விட்டுட்டு தம்பியை தான் பார்க்கறக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாமா வேண்டாமா என்னென்னு பார்க்கலாம் அப்படின்றது சொல்லி தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். தம்பி படுத்துருக்குறம்மா அப்படின்னு சொல்லி படுத்துட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் சட்னியோட தேங்காய் சட்னி பாப்பாவுக்கு பிடிக்கிறது இல்லைங்க. இவங்க அப்பா தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. தம்பிக்கும் தேங்காய் சட்னி இல்லாமல் தோசை சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் தேங்காய் சட்னி மெயினாக அரைக்கிறது. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு இருந்தாவே போதும்.
உருளைக்கிழங்கு குருமாவிலேயே வந்து பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்றி சாப்பிட வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து அபிஷேக பூஜை வந்து நடந்துகிட்டு இருந்ததுங்க. சரி போயிடலாமா அப்படின்னு கூட தோணுச்சு. சரி மேடத்தை வந்து கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அங்கன்வாடிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மேடத்தை வந்து கிளப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருந்தேன். இங்கே சமையல் வேலை பார்த்திங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தாங்க நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடிட்டோன்னா நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் நாம் வந்து அந்த தட்டைப்பயிறு இதெல்லாம் கடைஞ்சி விட்டுட்டு ஊற்றினோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிரும். அதைத்தான் நான் வந்து செஞ்சிட்ருந்தேன். இங்கே பாருங்கள், பார்க்குறக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் அந்த குழம்பு பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பார் தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சு வதக்கி விட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரசம் வந்து தாளித்து விடணும். பருப்பு கூடயே வந்து தக்காளி வந்து வேக போட்டிருந்தேன். அது கூட வந்து புளி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அதை வந்து தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய அந்த காய்கறிகள் எல்லாம் சமைக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஈஸியாகவும் வேகிற மாதிரி இருக்குதுங்க அந்த காயெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூடயுமே ஷேர் பண்ணுங்கள். இந்த குழம்பு இருக்குது, அதுக்கப்புறம் மாவும் இருக்குது. அதைத்தான் நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மாவு, அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு குருமா நைட்டு வச்சது இருக்குது. அது கூட கொஞ்சம் சட்னி அரைக்கிறதுக்காக நான் வந்து தேங்காயெல்லாம் திருவி வச்சிட்டேன். அது கூட வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு அதெல்லாமே நான் போடுவேன். பச்சை மிளகா, கருவேப்பில், மல்லித்தழை இந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வந்து இல்லை. சரி அதுக்கு வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரின்ட்டு அப்படியே விட்டாச்சு. சரின்ட்டு இந்த வேக வச்ச பருப்பையெல்லாம் வந்து எடுத்து ஊற்றிட்டு சாம்பாருக்குள்ளே கொதிக்க வச்சிடலாம் அப்படின்னு தான் நான் வந்து செஞ்சிட்ருந்தேன். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தட்டைப்பயிறு வேக வச்சதை எடுத்து போட்டு கடைஞ்சி ஊற்றியாச்சு. சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தழை போட்டு இறக்கியாச்சு. ரசம்னு பார்த்திங்கன்னா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நம்மளோட சமையல் வேலை வந்து ஒரு 8:20 அப்படிங்கும்போது முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பாப்பாவை தான் கூட்டிகிட்டு போய் பாப்பாவுக்கு வந்து சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கும்போது சரின்ட்டு சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு குளித்து விட்டுட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். இங்கே பாருங்கள், இந்த தேங்காய் சட்னிக்கு இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பொட்டுக்கடலை வந்து வாங்க மறந்தாச்சு. இனி அதை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இனி வந்து சட்னி அரைக்கணும். மாவு இருக்குது, அந்த உருளைக்கிழங்கு குருமா இருக்குது, அதை வச்சு தான் செய்ய போகிறேன். சரி ஃபஸ்ட்டு வந்து பாப்பா வந்து குளிக்க வச்சுட்டு அவளுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு பார்த்திங்க அப்படின்னா சரி வர டீயாக வந்து வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து வர டீ, நானும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா பாலில் வந்து டீ வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேடம் வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து தோசையை ஊற்றி பாப்பாவுக்கு வந்து கொடுக்க போகிறேங்க. இந்த டீ குடிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நானும் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே ரொட்டீனுக்கு வந்தாச்சு. அந்த வரக்காப்பியும் வேர்க்கலையும் ஒரு 2 நாள் குடிக்கிறப்பவே பார்த்திங்கன்னா இந்த வயிறு உப்பசமெல்லாம் இல்லாமல் சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப ஒரு ஃப்ரீயாக இருந்த மாதிரியே இருந்தது. ஒரு மந்தத்தன்மை இல்லாமல், ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல், எப்போ பாரு ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், வயிறு மந்தமாக இருக்கிற மாதிரியே இருக்கும், இப்போ தூங்கலாம் போலையே கூட தோணும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த வெயிலாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த உப்பசத்தை வந்து தாங்கவே முடியாத மாதிரியான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருந்தது. ஆனால் மறுபடியும் இந்த பால் டீ குடிச்சிட்டு இந்த பிஸ்கெட்டு இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே மாதிரியே இருக்குது. மறுபடியும் அதை மாற்றிக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஒன்று ஒன்றா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். நான் பார்த்திங்க அப்படின்னா சரி தோசையை சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுட்டுட்ருக்கேன். பாப்பாவுக்கு சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க அப்பாவுமே சாப்பிட்றோன்னாங்க, அவங்களுக்குமே சுட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நேற்று லைப்ரரிக்கு போயிட்டு வந்து புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இல்லைங்களா. அந்த நேற்று நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்க உங்களுக்கு நான் ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சொல்லுங்கள். அப்புறம் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வர்றீங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட ஆதரவை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தாங்க நான் வந்து உருளைக்கிழங்கு குருமா, அதுக்கப்புறம் அந்த தட்டைப்பயிறுல சாம்பார் ஒரு மாதிரி வச்சேன் இல்லைங்களா, அந்த குழம்பு சட்னி எல்லாமே வச்சு ஊட்டி விடலாம் அப்படின்னு தான் போகிறேன். மேடமுக்கு ஊட்டி விட்டுட்டு நானுமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. மேடம் பார்த்திங்கன்னா குசி ஆகிட்டாங்க. அங்கே போய் குழந்த மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாகாளி அம்மனை போய் தரிசனம் பண்ணியாச்சு. இன்றைக்கி மாகாளி அம்மன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க. மனமார இன்றைக்கி வந்து மாகாளி அம்மனை வந்து வேண்டியாச்சுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அந்தந்த உயிருக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமார இறைவன்கிட்ட வந்து இன்றைக்கி மாகாளி அம்மன் கிட்ட வேண்டியாச்சு. அலங்காரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் விட்டாச்சு, அந்த அபிஷேகம் நடக்கும்போது வந்து போய் பார்க்க முடியல. அது ஒன்று மட்டும்தான் மிஸ்ஸிங். மற்றபடி மாகாளி அம்மனை பார்த்திங்க அப்படின்னா மனமார இன்றைக்கி வந்து மனமுருகி அவங்கள வந்து பார்த்து வேண்டியாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். மேடம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கம்மான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சரிம்மான்ட்டு மனமார இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணியாச்சு. மாகாளி அம்மனையும் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்தாச்சு. பாருங்கள், மாகாளி அம்மன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க. அவ்வளோ ஒரு அலங்காரமாக சூப்பராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேடம் அங்கே இருக்கிற மணி இந்த படத்துலையெல்லாம் வர்ற மாதிரி முகவரின்னு நினைக்கிறேன். அந்த படத்துலையெல்லாம் கூட அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்ருக்கும்போது குழந்தைய வந்து இந்த மாதிரி தான் மணி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. கடைசியாக அடிச்சிடுவாங்க. அதே மாதிரியே மேடம் பார்த்திங்க அப்படின்னா மணி அடிக்க முடியலம்மான்னு சொல்லி ரொம்ப நேரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இப்படி நல்லா இழுத்தடின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்களும் அதேமாரியே செஞ்சிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் இழுத்து ஒரு தடவை அடிச்சிட்டாங்க. அடித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூட்டுப்பட்டில் பார்க்குறதுனால பல்லேன்ட்டு சொல்லி ஹாப்பின்னு எல்லாம் சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நாள் வந்து இப்படி தாங்க போயிட்டுருந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.